லாரி உரிமையாளர் வேலை நிறுத்தம் அகில இந்திய அளவிலே 20/7/2018 இன்று காலை 6 மணி முதல் தொடங்கிவிட்டது. வேலை நிறுத்தத்தினுடைய முக்கிய கோரிக்கைகள்: பெட்ரோல் டீசல் விலை தினசரி உயர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்சூரன்ஸ் பிரீமியம் மிக அதிக அளவிலே உயர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். சுங்கச்சாவடியிலே வசூல் வருடம் ஏற்றிக்கொண்டே செல்கின்றது. இந்த கோரிக்கைகளை வைத்து தான் அகில இந்திய அளவிலே லாரியில் வேலை நிறுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வேலை நிறுத்தத்திற்கு கரூர் மாவட்ட லாரி உரிமையாளர் சங்கம் முழு ஆதரவை அளிக்கின்றது. கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை சுமார் 2000 லாரிகளும் 600 மினி லாரிகளும் சிறு லாரிகள் 300 இந்த தினம் வேலை நிறுத்தத்தில் கலந்து கொண்டிருக்கின்றன. மணல் லாரி, கரசல் லாரி, ஜல்லி லாரிகள் உட்பட அனைத்தும் இந்த வேலை நிறுத்தத்திலே கலந்து கொண்டிருக்கின்றன. இதனுடைய விளைவாக பொருளாதாரம் மிகவும் பாதிக்கப்படும். விலைவாசிகள் உயரும். கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை சுமார் 10 கோடி அளவிற்கு கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை சுமார் 10 கோடி அளவிற்கு பொருட்கள் தேக்கமடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதையெல்லாம் மனதிலே கொண்டு மத்திய அரசு உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்து பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூக தீர்வு காண வேண்டும் என்று கரூர் மாவட்ட லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இது லாரி உரிமையாளர் மட்டும் பாதிப்பல்ல, பொதுமக்களையும் வணிகர்களையும் வியாபார பெருமக்களையும் இந்த விலைவாசி உயர்வெல்லாம் பாதிக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு அளித்து வியாபார பெருமக்களும் பொதுமக்களும் இந்த போராட்டத்தை வெற்றியடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த போராட்டத்தினால் ஏற்படுகின்ற இன்னல்களுக்கு பொதுமக்களும் வியாபார பெருமக்களும் பொறுத்தல்லும்படி கரூர் மாவட்ட லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். ஹலோ.